என்ன அவருடைய யோசியத்துக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. எங்கள்கிட்ட இருந்து யாரும் பேச்சுவார்த்தையெல்லாம் யாரும் நடத்த முடியாது. எங்க அமைச்சர்கள்ட்ட அவர் பார்க்கிற ஜோசியம் கிளி ஜோசியம் இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக முன்னாள் ஜெயக்குமார் ரகுபதி அதிமுகவுக்கு துரோகம் செய்துட்டு போயிருக்காரு. திமுகவுக்கு அவர் எடப்பாடியை பத்தி பேச அருகதை இல்லைன்னு சார், நான் திமுகவுக்கு 25 வருஷம் ஆச்சு. இன்னும் பழைய பல்லவியே ஜெயக்குமார் பாடிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு புதிய ராகம் கிடைக்கவில்லை. ஜெயக்குமார் புதிய ராகத்தை பாடினால் நன்றாக இருக்கும். பழைய பல்லவியை பாட வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம். அன்றைக்கு நாங்கள் எடப்பாடி அன்றைக்கு சாதாரண உறுப்பினர், மாவட்ட செயலாளர் தான். நாங்கள் நல்ல அந்த பொறுப்புகளிலே இருந்தவர்கள். எனவே நாங்கள் எடப்பாடியை என்றைக்குமே ஒரு பொருட்டாக கருதியது கிடையாது.